செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்திய ரூபாய் மதிப்பின் கடுமையான வீழ்ச்சிக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே காரணம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். உணவு பாதுகாப்பு சட்ட மசோதாவில் திருத்தம் கொண்டுவர மாநிலங்களவையில் இடதுசாரிகள் வலியுறுத்துவார்கள் என்றும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தெரிவித்தார். தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து கூடன்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் கடலோர காவல்படை கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு ஆய்வு செய்தார். ஆய்விற்கு பின்னர் கூடன்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையும் அப்பகுதியில் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழையையும் பொருட்படுத்தாமல் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் மீதமிருந்த 3 யானைகளையும் நேற்றிரவு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். விழுப்புரம், திருவண்ணாமலையில் கடந்த சில மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகள் அனைத்தும் பிடிக்கப்பட்டுவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிடிபட்ட யானைகளை டாப் ஸ்லிப் முதுமலை முகாம்களுக்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. SSLC மற்றும் +2 தேர்வு முறைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. CBSE முறையை பின்பற்றி 10ஆம் வகுப்பில் முப்பருவ தேர்வு முறை நடைமுறைப்படுத்த இருப்பதாக வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் குடமுருட்டி ஆற்றில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணையில் இருந்து பிரியும் காவிரியின் கிளை நதியான குடமுருட்டி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் கோனகிரி ராஜபுரம் மண்டத்தில் மணத்திடல் பகுதியில் உள்ள வாய்க்கால்களை சென்றடைவதில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆறுகாட்டுத்துறை கிராமத்தைச் சேர்ந்த கிள்ளிவளவன், சந்துரு, சக்திவேல், ராஜேந்திரன் ஆகிய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. வலைகள், செல்போன்கள், திசை காட்டும் கருவி, படகு உரிமம், அடையாள அட்டை ஆகியவற்றை அவர்கள் பறித்துச் சென்றதாகவும் கரைக்கு திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர். பழனி முருகன் கோவிலில் மீண்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ரோப்காரின் கீழ்த்தளத்தில் உள்ள மின் மோட்டாரில் உள்ள காயில் பழுதடைந்ததால் ரோப்கார் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த குறைபாட்டை சரி செய்ய 1 வார காலம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தொழுவாவூரில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் 7 பேர் தாக்கப்பட்டது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவி கிருபாகுமார் என்பவர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இடைநிலை, சாதாரண நிலை ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பேரீச்சை பண்ணை தோட்டத்தில் உயர் ரக பேரீச்சை மரக்கன்றை இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நடவு செய்தார். தமிழக அரசே பேரீச்சை மரக்கன்றுகளை இலவசமாக அளிக்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மக்களவையில் இன்று மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். அரசு திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு கணிசமான இழப்பீடு வழங்கவும், தனியார் நிறுவனங்களுக்கு நிலத்தை குத்தகைக்கு விட்டு வருமானம் ஈட்டவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. ராணுவம் தொடர்பான சேவைக்காக இந்தியாவின் GSAT-7 என்ற செயற்கைக்கோள் இன்று நள்ளிரவு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பிரான்ஸ் கயானாவில் உள்ள ஏவுகணை தளத்திலிருந்து அனுப்பப்படும் 2550 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோளானது சுமார் 7 ஆண்டுகள் வரை விண்ணிலிருந்து பூமியை கண்காணிப்பதோடு ராணுவ செயல்பாடுகளுக்காகவும் பயன்பட உள்ளது. கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட GSLV ராக்கெட் டிசம்பர் மாதம் விண்ணில் ஏவப்படும் என இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்தி கடந்த 19ஆம் தேதி GSLV D5 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருந்தது. ஆனால் எரிபொருள் கசிவு காரணமாக அது கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில அரசு ஊழியர்கள் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக திக்விஜய் சிங்கை நேரில் சந்தித்த ஆந்திர அரசு ஊழியர் சங்கத்தினர் தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு முடிவை திரும்பப் பெற வலியுறுத்தினர்.
திருப்பதியில் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய போராட்டக் குழுவினர் பேருந்துக்கு தீ வைத்தனர். இதில் பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமானது. ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளிலும் தெலங்கானாவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொல்கத்தாவில் நடைபெறும் பிசிசிஐ செயற்குழு கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிசிசிஐ பொருளாளர் ரவி சாவந்த் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஐபிஎல் சூதாட்ட விசாரணை குழுவிற்கு எதிரான மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்க்கும் பிசிசிஐ மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையம் வழியாக சார்ஜாவில் இருந்து கடத்தப்பட்ட 5 கிலோ தங்கக்கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 5 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த தங்கக்கட்டிகள் விமான பயணி இருக்கையின் அடியில் இருந்து கைப்பற்றப்பட்டது. இதனை கடத்தி வந்த VM ஹபீப் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிட மாவட்ட நிர்வாகங்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் பணியாற்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பரேஷ் மஹோபாத்ரா என்ற அவர் அழகானந்தா மிஸ்ரா என்ற ஆசிரியருடன் தவறான தொடர்பு வைத்திருந்ததுடன் அவரை கொன்று எரித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியரின் 4 நண்பர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை குர்லாவில் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதனால் சிறிது நேரம் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சரக்கு ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.